ஏய் லூசாடி, நீ இன்ஸ்டா லைக்ஸ் எல்லாம் பார்த்து ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் சுத்தமா மெச்சூரிட்டியே இல்ல. இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கும் அவன் ஆளுக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகி இப்போ பிரேக்கப் அளவுக்கு போயிருச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நீ ரேண்டமா செலிபிரிட்டி போஸ்ட்ஸ்க்குலாம் லைக்ஸ் போடுறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா எல்லா பொண்ணுங்க போஸ்ட்லயும் உன் லைக்ஸை பார்க்கல அது எனக்கு ஹர்ட் ஆகுது. அதுவும் இல்லாம நீ இந்த செலிபிரிட்டி எல்லாம் கிரஷ்ன்னு சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவன் இருந்துட்டு, நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்க, இதெல்லாம் இன்னைக்கு நார்மல், இத போய் பார்த்துட்டு என்னமோ ஹர்ட் ஆகுது இன்செக்யூரா ஃபீல் ஆகுதுன்னு சுத்தமா மெச்சூரிட்டியே இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்றான். இப்படியே அவங்களுக்குள்ள இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வந்து இன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே உடையிற அளவுக்கு போயிருச்சு. இதுல என்னோட தாட் என்னன்னா, அந்த பையன் சொன்ன மாதிரி இன்ஸ்டால பொண்ணுங்க போஸ்ட்ஸ்க்கு லைக்ஸ் போடுறது, செலிபிரிட்டிஸ கிரஷ்ன்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நார்மல். நிறைய பொண்ணுங்க இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, கரெக்ட் தான். பட் உங்க பார்ட்னருக்கு அது உண்மையிலேயே ஹர்ட் ஆகுது, அதனால அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்கன்னா நீங்க அதை பண்ணாம இருக்கலாமே, இதுல என்ன இருக்கு? சோசியல் மீடியா எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணும், பட் அதுக்கெல்லாம் நம்ம மனசும் அடாப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லையே. அடாப்ட் ஆனா தப்பு இல்ல, பட் அடாப்ட் ஆகாதவங்கள மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். சோசியல் மீடியா நார்மலைஸ் பண்ற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ இல்ல மத்தவங்கள அக்செப்ட் பண்ணுன்னு சொல்றதோ மெச்சூரிட்டி கிடையாது. உங்க பார்ட்னர் சென்சிட்டிவா இருக்காங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே சில விஷயங்கள் ஹர்ட் ஆகுதுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிறதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி.